வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. கயத்தாரில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தை விலைக்கு வாங்கி கட்டபொம்மனுக்கு பெரிய சிலை வைத்து பெரிய விழா ஒன்று நடத்தினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இது பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அதேபோல பாரதியாருக்கும் 1958ஆம் ஆண்டு எட்டயபுரத்தில் பாரதியாருக்கு மிக பிரம்மாண்டமான விழா எடுத்து சிறப்பு செய்தார். இப்போது உள்ள பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. சிவாஜி கணேசன் அவர்கள் தன் சொந்த செலவில் எடுத்த இந்த பிரம்மாண்டமான விழா பற்றிய செய்திகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மகாகவி பாரதியின் திருநாளை எட்டயபுரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சீரும் சிறப்புமாக நடத்தினார். இதை அன்றைய அரசியல் தலைவர்கள், தமிழ் அறிஞர்கள் பலரும் பாராட்டி சீராட்டினார்கள். சிவாஜி கணேசனுக்கு புகழ் மாலை சூட்டினார்கள். இது குறித்து 1958 சுதேசமித்திரன் ஏட்டில் வெளிவந்த தகவல்கள் இதோ. இந்த வருடம் பாரதி விழாவை என் சொந்த செலவில் நடத்துகின்றேன், அனைவரும் திரண்டு வருக என்று பத்திரிகைகளில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிக்கை விட்டிருந்தார் அல்லவா. அந்த விழாவில் கலந்து கொள்ளத்தான் எட்டயபுரத்தை நோக்கி பாரதி என்பர்கள் படையெடுத்துக் கொண்டிருந்தார்கள். சென்னையில் இருந்து வரவேற்பு கமிட்டி தலைவர் சிவாஜி கணேசன் தலைமையில் 33 பெரிய கார்களில் கலைஞர்கள் எட்டயபுரத்தை நோக்கி புறப்பட்டார்கள். 100 கவிஞர்கள் அந்த பவனியில் காரில் பாரதியின் உருவப்படம் வைத்து பாரதி பாடல்களை பாடிக்கொண்டே சென்னையிலிருந்து வந்தார்கள். அந்த கார்களில் பாரதி விழா குழு என்று பெயர் ஒட்டப்பட்டிருந்தது. 1, 2, 3 என இலக்கமிடப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கார்கள் வந்த காட்சி உண்மையிலேயே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சென்னையில் இருந்து எட்டயபுரம் வரையிலும் பாதையோரங்களில் ரசிகர்கள் திரளாக கூடி நின்று ஆரவாரம் செய்தார்கள். சென்ற இடங்களில் எல்லாம் ஏராளமான மக்கள் கூடி நின்று அமோக வரவேற்பு கொடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்க, கவிஞருக்கு விழா நடத்தும் கலைஞர் கணேசன் வாழ்க என்று ஒலித்த கோஷம் விண்ணை பிளந்தது. இரவு 2:30 மணிக்கு கோவில்பட்டிக்கு வந்து சேர்ந்தார்கள். நடு இரவிலும் கூட மக்கள் ஊர் எல்லைகளில் கூட்டமாக நின்று வரவேற்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்த 400 மைல் நீளமுள்ள பவனி தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே இதுதான் முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 10ஆம் தேதி காலை சிலம்பு செல்வர் மாப்போசியுடன் கலைஞர்கள் அனைவரும் எட்டயபுரம் வந்து விழா ஏற்பாடுகளை பார்த்துவிட்டு கட்டபொம்மன் வாழ்ந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கும் வ.உ.சி. பிறந்த ஒட்டப்பிடாரத்துக்கும் சென்று வந்தார்கள். அன்று மாலை 5 மணிக்கு விழா ஏற்பாடுகளை பார்வையிட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எட்டயபுரம் வந்தார். பாரதி மணிமண்டபத்தை பார்வையிட்டார். பாரதியின் உருவப்படத்துக்கு மலர் மாலை போட்டு மரியாதை செலுத்தினார். சாறை சாறையாக 50 கார்கள் சிவாஜி கணேசன் பின்னால் வரவே விழா பந்தலில் ஒரே கூட்டம். போலீசாரும் தொண்டர்களும் வந்து கூட்டத்தை சமாளித்தார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்க என்ற கோஷம் அரங்கத்தை அதிரச் செய்தது. 11ஆம் தேதியன்று காலை சுமார் 10 மணிக்கு பாரதி விழா கமிட்டியில் இருந்த திரைப்பட இயக்குனர் A.P. நாகராஜன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார். எந்த காரில் யார் செல்ல வேண்டும் என்பதற்கு கூட பட்டியல் தயாரித்து கச்சிதமாக அவர் ஏற்பாடுகளை செய்திருந்தார். டைரக்டர் சோமு எல்லோரையும் வரவேற்றார். விழாவுக்கு வந்திருந்தவர்களையும் கலைஞர்களையும் அமைச்சர்கள், தமிழ் அறிஞர்கள் ஆகியோரையும் கோவில்பட்டியில் உள்ள லாயல் மில்ஸ் மற்றும் லட்சுமி மில்ஸ் பங்களாவில் தங்க வைத்திருந்தார்கள். கோவில்பட்டியிலிருந்து ஒரு காரில் முதலமைச்சர் காமராஜர் ஒரு புறமும் நிதியமைச்சர் சுப்பிரமணியம் மறுபுறமும் அமர்ந்திருக்க, நடுவே பாரதி விழா கமிட்டி தலைவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீற்றிருக்க 50 கார்கள் பின் தொடர்ந்தது. ஒரு மாபெரும் ஊர்வலம் புறப்பட்டு எட்டயபுரத்துக்கு வந்து சேர்ந்தது. வீதி நெடுகளிலும் பாரதி கணேசன் வாழ்க, தமிழ்நாட்டு கலைஞர்கள் வாழ்க என்று மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் எட்டயபுரத்தில் ராஜா உயர்நிலைப்பள்ளி மைதானத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான பந்தலில் கூடியிருந்தார்கள். பந்தல் வாசலில் பாரதியின் படம் வைக்கப்பட்டிருந்தது. படத்தின் இரு உரங்களிலும் 2 குத்து விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் நாதஸ்வர எண்ணிசையுடன் விழா தொடங்கியது. கல்வி மந்திரி சி. சுப்பிரமணியம் தேசிய கொடியேற்றி வைத்து பேசும்போது, பாரதி விழா வருடந்தோறும் எட்டயபுரத்தில் சிறப்பாக நடைபெற வேண்டும். எட்டயபுரத்தில் பாரதி விழா ஆண்டுதோறும் நடத்த அரசாங்கமும் தன் பங்கை செலுத்த தயாராக இருக்கின்றது என்று கூறினார். பாரதி விழா வரவேற்பு கமிட்டி தலைவர் சிவாஜி கணேசன் வரவேற்பு பிரசங்கத்தை கவிதையாக கணீர் என்று பேசியதை அனைவரும் பாராட்டினார்கள். சென்னை ராஜ்ய முதல் மந்திரி அவர்கள் காமராஜ் விழாவை தொடங்கி வைத்து பேசுகையில் பாரதி விழாவை நடத்த முன்வந்த கலைஞர் சிவாஜி கணேசனை வெகுவாக பாராட்டினார். அவ்வை T.K. சண்முகம் அழகான தமிழ் சுவை மிகுந்த தலைமை உரையை பேசி முடித்தவுடன் பாரதி மண்டபத்தை கட்டித்தந்த பேராசிரியர் கல்கி ரா. கிருஷ்ணமூர்த்தியின் உருவப்படத்தை ஜெமினி அதிபர் S.S. வாசன் திறந்து வைத்தார். அவர் பேசும்போது பேராசிரியர் கல்கி தமிழ்நாட்டுக்கு செய்த சேவைகளை விளக்கி தமிழ் வளர்ச்சிக்கான அவரது சேவைகளை தமிழ்நாடு என்றும் மறக்காது என்று குறிப்பிட்டார்.
கலைவாணர் NS கிருஷ்ணன் உருவப்படத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திறந்து வைத்து பேசுகையில், இந்த சிரிக்கும் முகம் கலைஞர்களிடையே வேற்றுமை மலர வேண்டாம் என்று கேட்கின்றது. ஒரு கலைஞன் உயர்ந்தவன், மற்றொருவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு காட்டக்கூடாது என்று சொல்லுகின்றது என்று உணர்ச்சி ததும்ப பேசினார். இத்துடன் முற்பகல் நிகழ்ச்சி முடிவடைந்தது. பாரதி விழாவில் களைகட்டிய இசை கச்சேரி. பிற்பகலில் நடைபெற்ற விழாவில் சாரங்கபாணி, மதுரை ராமகிருஷ்ணன், KT கோசல்ராம், PT சமந்தம், சகசரநாமம், மாப்போசி, ஜீவானந்தம், சின்ன அண்ணாமலை, தியாகி சுவாமியாஜுலு ஆகியோர் பாரதியாரை பற்றி பேசினார்கள். அன்று இரவு விழா பந்தலில் நடக்க இருந்த பாட்டு கச்சேரிக்காக பந்தலில் 2 மணி நேரத்துக்கு முன்பே கூட்டம் அலைமோத ஆரம்பித்தது. முதல் பந்தலுக்குள் எழுத்தாளர்களுக்கு என்றும், நிருபர்களுக்கென்றும், விசேஷ பார்வையாளர்களுக்கு என்றும் தனித்தனியாக வசதி செய்யப்பட்டிருந்த இடங்களை எல்லாம் பொதுஜனங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். தலைவர்கள் உட்கார வேண்டிய மேடையில் உள்ள இடத்தையும் சுவீகரித்துக் கொண்டனர். இன்னும் 5 நிமிட நேரம் போனால் எங்கே சங்கீத வித்வான்கள் உட்கார வேண்டிய இடமும் பறிபோய் விடுமோ என்று எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த சமயம், நல்ல வேளையாக இசையமைப்பாளர் ராமநாதன் வந்து தமக்குரிய இடத்தில் அமர்ந்து கச்சேரியை தொடங்கினார். அவர் பாட ஆரம்பித்ததும் சபையில் நிசப்தம் நிலவியது. இரவு 8:30 மணிக்கு KP சுந்தராம்பாள் கோஷ்டியினர் இசை நிகழ்ச்சியுடன் முதல் நாள் விழா நிறைவடைந்தது. பாரதி கணேசனான சிவாஜி கணேசன். பாரதி விழாவின் 2வது நாள் நிகழ்ச்சி இலக்கிய அரங்கம். இலக்கிய அரங்கில் கலந்து கொள்ள அதிக ஆலையிலேயே பாரதி என்பர்கள் பந்தலில் நிரம்பிவிட்டார்கள். இலக்கிய அரங்கத்தை அமைச்சர் பக்தவச்சலம் தொடங்கி வைத்து பேசுகையில், பாரதி விழாவை சிவாஜி கணேசன் நடத்த முன் வந்ததை பாராட்டியதோடு, வருடந்தோறும் எட்டயபுரத்தில் பாரதி விழா சிறப்பான முறையில் கொண்டாட இன்று அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் பாரதி விழாவை மிகச் சிறப்பாக நடத்திய சிவாஜி கணேசனை பாரதி கணேசன் என்று அழைப்பதுதான் தகுந்தது என்றும் கூறினார். விழா தலைவர் மாப்பு சிவஞானம் தமது தலைமை உரையில் பாரதி கணேசன் என்று சிவாஜி கணேசன் பெயரை மாற்றி வைக்க வேண்டும் என்று கூறியதை வரவேற்று, தமிழ்நாடு என்று நமது மாகாணத்துக்கு பெயர் வைக்க தயங்கும் மந்திரிகள் என்று தனது பேச்சில் குறிப்பிட்டார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இலக்கிய அரங்கில் மு. வரதராசனார், கி.வா. ஜெகநாதன், ஆர். சீனிவாச ராகவன், ஐயம்பெருமாள் கோனார், கல்கி துணை ஆசிரியர் பகீரதன், ஜீவானந்தம், புத்தநேரி சுப்பிரமணியம், ராப்பி சேதுப்பிள்ளை மற்றும் பல தமிழ் அறிஞர்கள் பேசினார்கள். பாரதியின் தாய்மாமனார் ரா. சாம்பசிவ ஐயர், தம்பி விஸ்வநாதன் ஆகியோர் பாரதியின் பாடல்களை பாடினார்கள். மாலையில் CS ஜெயராமன் இசை நிகழ்ச்சிக்கு பின்பு சொக்கலால் அதிபர் ஹரிராம் சேட் குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. கடைசியாக அமைந்த ஹரிராம் சேட் கச்சேரி இந்த ஆண்டு விழாவில் நட்சத்திர கச்சேரியாக அமைந்தது. விழாவில் நடைபெற்ற 5 சங்கீத கச்சேரிகளும் காருக்குறிச்சியாரின் நாதஸ்வர கச்சேரி உள்பட சிறப்பாக அமைந்தன. பொதுவாக 5க்கு 2 பழுதில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் பாரதியார் விஷயத்தில் 100க்கு 100 பங்கு வெற்றியாக 5 கச்சேரிகளும் அபாரமாக அமைந்துவிட்டன. பாரதி மணி மண்டபத்துக்கு சிவாஜி கணேசன் 1000 ரூபாய் செலவில் வழங்கிய மெர்க்குரி விளக்கை தூத்துக்குடி ABC வீரபாகு MLA திறந்து வைத்து பேசினார். பாரதி விழாவுக்கு இந்த ஆண்டு அமைக்கப்பட்டிருந்த பந்தல் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. தலைகளாலும் குலைகளாலும் மலர் மாலைகளாலும் பச்சை தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பந்தல் தேவேந்திரனுடைய கொழு மண்டபம் போல இருந்தது. பந்தல் அலங்காரம் மட்டுமல்ல, பந்தலில் வசதியாக உட்காரவும் நிகழ்ச்சிகளை சிரமமின்றி பார்க்கவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்த பொது காரியதர்சி GN வேலுமணியின் சேவை பெரிதும் பாராட்டத்தக்கது. இந்த பந்தல் அமைக்க அவர் 15 தினங்கள் இரவெல்லாம் கண்விழித்து சேவை செய்ததை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதேபோல விழாவின் ஏற்பாடுகளை எல்லாம் முழு பொறுப்பு ஏற்று எட்டயபுரத்தில் 1 மாத காலம் தங்கி விழாவை வெற்றிகரமாக நடத்தி முடித்த தனி பெருமை TP பொன்னுச்சாமி பிள்ளையைச் சேரும். ஒரு இளைஞரைப் போல அவர் பம்பரமாக சுழன்று விழாவின் ஒவ்வொரு வேலையையும் கவனித்து வந்ததை தமிழகமும் பாரதி என்பர்களும் என்றும் மறக்க மாட்டார்கள். இந்த விழாவில் லட்சம் மக்கள் கலந்திருந்தார்கள். தண்ணீர் வசதிக்காக வைப்பாற்றில் இருந்து லாரியாக எட்டயபுரத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்த விழா கமிட்டி தலைவராக இருந்த SV ராமகிருஷ்ணனை பாரதி என்பர்கள் அனைவரும் மனமாற வாழ்த்தினார்கள். இவ்வாறு பாரதி விழா பற்றி சுதேசமித்திரன் இதழ் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தது. அந்த செய்திகளை தொகுத்து எழுதியவர் தி. சுவாமிநாதன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இயல்பாகவே பாரதியார், பாபு சிதம்பரனார், வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது அலாதியான பிரியம் உண்டு. அதனால் தான் பாரதி விழாவை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடினார்.
சிறு வயதில் கட்டபொம்மன் நாடகத்தை பார்த்துத்தான் அவருக்கு நடிக்க வேண்டும் என்ற ஆசையே உருவானது. பின்னாட்களில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் கட்டபொம்மனாக நடித்து பெரும் புகழ் பெற்றார். அந்த வகையில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கயத்தாரில் அவர் தூக்கிலிடப்பட்ட புளிய மரத்தின் அருகே தன்னுடைய சொந்த செலவில் வானுயர்ந்த சிலையை வைத்தார். அதை அன்றைக்கு சஞ்சீவ ரெட்டி அவர்கள் காமராஜரை வைத்து திறந்து வைத்தார்.